Next, seventh one pa, verify whether the following compound proposition compound statement are tautologies or contradictions or contingency. அதுப்பா இந்த செவன்த் ரோமனில் ஒரு 4 சம்ஸ் இருக்குப்பா. அதாவது 4 காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி அது டாட்டாலஜியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா இல்லை என்னது கண்டிஜென்சியான்னு சொல்லணும். கான்ட்ரடிக்ஷன் என்ன அர்த்தம்? சரி, ஃபஸ்ட்டு டாட்டாலஜின்னு என்ன அர்த்தம்? அதாவது அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது டாட்டாலஜி. லாஸ்ட்டு காலத்தில் ஃபுல்லாகவே வந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டு காலத்தில் ஃபுல்லாகவே வந்து ஃபால்ஸாக இருந்தால் கான்ட்ரடிக்ஷன். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய ட்ரூத் டேபிளில் லாஸ்ட்டு காலத்தில் ட்ரூவும் ஃபால்ஸும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம்? கண்டிஜென்சின்னு சொல்கிறோம். ட்ரூவாக இருந்தால் டாட்டாலஜி, ஃபால்ஸாக இருந்தால் கான்ட்ரடிக்ஷன், ட்ரூவும் ஃபால்ஸும் சேர்ந்துருச்சுன்னா அதை கண்டிஜென்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது ஒவ்வொரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ட்ரூத் டேபிள் போடலாமா? சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். P and Q and negation of P or Q. இதுக்கு போடும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு P இருக்குது, Q இருக்குது. இதில் Pயும் Q மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 சப்ஸ்டேட்மெண்ட்டு 2 power 2 = 4 ரோஸ் இருக்கும். அடுத்து P and Q இருக்குது. அடுத்து PRQ இருக்குது. அடுத்து PRQக்கு நெகேஷன் இருக்குது. அடுத்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும்? அண்டு போடணும். ஓகே, P ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸு, Q ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸு, P and Q அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ. அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தான் ட்ரூ, மற்றெல்லாம் ஃபால்ஸு. PRQ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ், ரிமைனிங் எல்லாமே ட்ரூ. அப்போ லாஸ்ட் ஒன் மட்டும் ஃபால்ஸு, மற்றெல்லாம் ட்ரூ. ஓகேவா? அடுத்து இந்த PRQக்கு நெகேஷனு, அப்போ மாற்றி சொல்லணும். ஸோ ட்ரூக்கு ஃபால்ஸு, ட்ரூக்கு ஃபால்ஸு, ட்ரூக்கு ஃபால்ஸு, ஃபால்ஸுக்கு ட்ரூ. ஓகேவா? அடுத்தபடியாக இந்த நெகேஷன் ஆஃப் PRQக்கும் ஓகேவா, இந்த P and Qக்கும் என்ன பண்ணணும்? அண்டு போடணும். இதுக்கும் அண்டுனா ரெண்டுமே வந்து என்னது? ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, மற்றெல்லாம் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருக்கான்னு பாருங்கள். எதுலேயுமே 2 ட்ரூ இல்லை. அப்போது ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தான் வரும். அப்போ லாஸ்ட்டு காலம் கண்டென்ட்ஸ் ஒன்லி எஃப்ஆ. சின்ஸ் லாஸ்ட்டு காலம் கண்டென்ட்ஸ் ஒன்லி எஃப், ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது? கான்ட்ரடிக்ஷன். லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாக ஃபால்ஸாக வந்ததுனால இந்த கிவன் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது? கான்ட்ரடிக்ஷன். ஓகேவா? அடுத்தபடியாக செகண்ட் ஒன்று, PRQ அண்டு நெகேஷன் P டென்ஸ் டு Q. இரண்டாவது P இருக்குது, Q இருக்குது, PRQ இருக்குது, அடுத்து நெகேஷன் P இருக்குது. ஓகேவா? சரி, நெகேஷன் P இருக்குது. அடுத்து வந்து என்ன செய்யணும்னா இந்த PRQ நெகேஷன் P ரெண்டுக்கும் அண்டு போடணும். அடுத்து நீங்கள் டோட்டலாக போட்டுக்கணும். ஓகே, பாருங்கள். P 2 power 2 = 4 ரோஸ் தான் இருக்கும். P ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸு, Q ட்ரூ ஃபால்ஸு, PRQ ஆர்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஃபால்ஸு, ரிமைனிங் எல்லாம் ட்ரூ. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஃபால்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ட்ரூ ஆகிரும். ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துடும். ரெண்டுமே ஃபால்ஸு, லாஸ்ட் மட்டும் தான் ரெண்டுமே ஃபால்ஸு, மற்ற எல்லாமே ட்ரூ. ஓகே, நெகேஷன் B, நெகேஷன் அதாவது Pயோட நாட் ஸ்டேட்மெண்ட்டு, அதை Pயோட ட்ரூத் வேல்யூவை மாற்றி எழுதணும். ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ் எழுதணும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ எழுதணும். அப்போ ட்ரூ இருக்குது, ஃபால்ஸு, ட்ரூ ஃபால்ஸு, ஃபால்ஸு ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேவா? அடுத்து PRQ அண்டு நெகேஷன் P. இந்த PRQக்கும் இந்த நெகேஷன் Pக்கும் அண்டு சொல்லணும். அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, மற்றெல்லாம் ஃபால்ஸு. ரெண்டுமே ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ரெண்டுமே ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ இல்லை, ஸோ ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த PRQ இருக்குல்ல, இந்த இருக்கா PRQ, இதுக்கும் இந்த PRQ கிடையாது, Qக்கு, இந்த Qக்கும் இந்த PRQ அண்டு நெகேஷன் P இருக்குல்ல, இதுக்கும் என்ன பண்ணணும்? டென்ஸ் டு போடணும். இதிலேருந்து இதை நோக்கி டென்ஸ் போடணும். PRQ அண்டு நெகேஷன் P டென்ஸ் டு என்னது? Q. அப்போது டென்ஸ் டு அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம ட்ரூ பண்ணணும். ரெண்டுமே சேமாக இல்லாட்டி ஃபால்ஸ் பண்ணணும். அப்படியா? அப்படி இல்லை, ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ பண்ணணும். சேமாக இல்லாததுக்கு நம்ம ஏற மார்க் பண்ணணும். ஏற மார்க் எங்கே டச் பண்ணணும்? ஆன்சர் TFனா ஆன்சர் F, FTனா ஆன்சரு T. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே ஏற மார்க் பண்ணோன்னே. சரி, Fலேருந்து T, ஸோ FT ஆன்சர் T. அடுத்து FF ரெண்டுமே சேமாக இருக்குது, ஸோ ட்ரூ. TT ரெண்டுமே சேமாக இருக்குது, ட்ரூ. FF ரெண்டுமே சேமாக இருக்குது, ஸோ ட்ரூ. ஸோ லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாக என்ன இருக்குது? Tயாக இருக்கா?
since the last column contains only T, so given statement is a tautology. ஓகேவா? அடுத்தபடியாக third one, P tends to Q if and only if negation P tends to Q. ஓகே, என்னதான் இருக்குது? P இருக்குது, Q இருக்குது, P tends to Q இருக்குது, negation P இருக்குது, negation P tends to Q இருக்குது, அடுத்து டோட்டலாக போட்டுக்கணும். ஓகேவா? சரி பாருங்கள், P ட்ரூ ஃபால்ஸ் Q ட்ரூ ஃபால்ஸு, P tends to Q ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ போடணும், சேமாக இல்லாததுக்கு ஏற மார்க் போடணும். ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ. TF F FTT ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது ட்ரூ. நெக்கேஷன் பியை மாற்றி சொல்லணும், ஸோ ஃபால்ஸ் ட்ரூ. நெக்கேஷன் P tends to Q, ஆமாம், இந்த நெக்கேஷன் Pக்கும் இந்த Qக்கும் டென்ஸ் டு அடிக்கணும். அப்போ டென்ஸ்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ, சேமாக இல்லாததுக்கு ஏற மார்க் பண்ணணும். ஓகே, FT ஆன்சர் T ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ. TF ஆன்சர் F. ஓகேவா? அடுத்தபடியாக இந்த P tends to Q இருக்குல்ல, அதுக்கும் இந்த நெக்கேஷன் P tends to Q இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் என்ன அடிக்கணும்னா பை கண்டிஷன் அடிக்கணும். பை கண்டிஷன் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அடிக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஞாபகம் இருக்கா? ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ, சேமாக இல்லாட்டி ஃபால்ஸ். ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இல்லை ஃபால்ஸு, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இல்லை ஒன்று போல் இல்லை, ஸோ என்னது ஃபால்ஸ். ஒன்று போல் இருந்தால் ட்ரூ, ஒன்று போல் இல்லாட்டி என்னது ஃபால்ஸ். ஓகேவா? இஃப் அண்ட் ஒன்லினா ரெண்டும் ஒன்று போல் இருந்தால் ட்ரூ, ஒன்றுமே இல்லாட்டி ஃபால்ஸ். ஓகே, இப்போ லாஸ்ட்டு காலத்தை பாருங்கள். ஃபுல்லாகவே T ஃபுல்லாகவே F இல்லை, T Fம் சேர்ந்து இருக்குது பாருங்கள். சின்ஸ் த லாஸ்ட் காலம் கண்டென்ஸ் P and F, ஸோ the given statement neither tautology and nor என்னது கான்ட்ரடிக்ஷன். இதை டாட்டாலஜின்னு சொல்ல முடியாது, கான்ட்ரடிக்ஷன் சொல்லும்போது தட் இஸ் என்னது கண்டிஜென்சி. கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது கண்டிஜென்சி. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன், P tends to Q and Q tends to R tends to P tends to R, PQR அப்படின்னு சொல்லி 3 சப்ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ த ட்ரூத் டேபிள் வில் கண்டைன்ஸ் 2^3 = 8 rows. 8 rows இருக்கும். Pக்கு வந்து ஃபஸ்ட்டு 4மே ட்ரூ, அடுத்த 4மே ஃபால்ஸ்னு எடுக்கணும். Qக்கு எடுக்கும்போது WTWFன்னு எடுத்துக்கணும். Rக்கு ஆல்டர்னேட்டிவாக TFன்னு எடுத்துக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். P tends to Q இருக்குது, Q tends to R இருக்குது, அடுத்து P tends to Q அண்டு Q tends to R, லாஸ்ட்டு P tends to R. P tends to R. அடுத்து இந்த ரெண்டு காலத்துக்கும் என்ன பண்ணணும்னா டென்ஸ் டு போடணும். இந்த ரெண்டுக்கும் டென்ஸ் டு. ஓகேவா? சரி, PQR லேச்சா. இப்போ P tends to Qவா, டென்ஸ் டு அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ, சேமாக இல்லாததுக்கு ஏற மார்க் போடணும். ஏற மார்க் எங்கே டச் பண்ணுதோ அதான் ஆன்சரு. P tends to Q. ஓகே, சொல்லுங்கள். ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது ட்ரூ, ரெண்டும் ஒன்று போல் இருக்குது ட்ரூ. TF ஆன்சர் F, TF F, FT T ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ. ஓகேவா? அடுத்து Q tends to R. Qவில் இருந்து R நோக்கி பார்க்கணும், அதே ஏற மார்க் தான். ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இல்லை ஃபால்ஸ். சாரி, TF ஆன்சர் F, FT ஆன்சர் T ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ. TF ஆன்சர் F, FT ஆன்சர் T ரெண்டுமே ஒன்றோட இருக்குது, என்னது T ட்ரூ. ஓகேவா? அடுத்து இந்த P tends to Qக்கும் இந்த Q tends to Rக்கும் அண்டு போடணும். அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, மற்றலாம் ஃபால்ஸு. ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இல்லை ஃபால்ஸு, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ. ஓகேவா? லாஸ்ட் ஒன், இதில் P tends to Rன்னு கேட்குறாங்க. இப்போ P tends to Rனா Pலேருந்து R நோக்கி போடுங்க. Pலேருந்து R நோக்கி போடும்போது ரெண்டுமே ஒன்றோட இருந்தால் ட்ரூ, ஒன்றோட இல்லாட்டி என்னது ஏற மார்க் போட்டு பார்க்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ஸோ ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ. இது TF ஆன்சர் F. ஓகேவா? TT சேமாக இருக்குது, ஸோ ட்ரூ. TF F, FTT FF சேமாக இருக்குது, ட்ரூ. FTT FF ரெண்டுமே வந்து ஒன்றோட இருக்குது, ஸோ அது ட்ரூ. ஓகேவா? இப்போது இதுக்கும் என்ன பண்ணணும், டென்ஸ் டு போடணும். டென்ஸ் டு போடும்போது ரெண்டுமே ஒன்று கூட இருந்தால் ட்ரூ, ஒன்றோட இல்லாததுக்கு ஏற மார்க் போடணும். ரெண்டாவது உள்ளது ஆன்சர். ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே சேமாக இருக்குது ட்ரூ. FT ஆன்சர் T ரெண்டுமே ஒன்றோட இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ஒன்றோட இருக்குது T. FT ஆன்சர் T ரெண்டுமே ஒன்றோட இருக்குது T,
ரெண்டுமே சேமாக இருக்குது டி. ஸோ லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே என்ன இருக்குது, எஃப்பாக இருக்குது. இந்த லாஸ்ட்டு காலம் கண்டென்ட்ஸ் ஒன்லி எஃப். ஸோ தி கிவன் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ டாட்டாலஜி. இட் இஸ் ஏ டாட்டாலஜி. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்.